இச்சப்போர்ட் சினிமாவில் இந்த என்ன மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிரியங்கா மணிமேகலை இந்த ஒரு பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து அந்த குக் வித் கோமாளி செட்டில் இருந்த எல்லாருமே வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து பார்த்துருவோம். ஸோ பட் இன்னும் பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லை. எல்லாருமே வந்து 2 சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து கேட்க சொல்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் அந்த 2வது சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். சரி, எது கரெக்ட் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சிருப்பாங்க. பட் ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கிறனால கண்டினியூவாக எல்லோரும் அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரியங்கா சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டேஷன். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போது வந்து அன்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை வந்து நம்ம நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கிறது இந்த சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள தான் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பக்கம் ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் என்ன ஸ்டோரி அப்படின்னே கேட்காம அவங்கள பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு புகழை அப்படியே வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து மற்றவங்களை பற்றி ஒரு புது ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுமாவோ மற்றவங்க லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுறதுமாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த செட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தவறான விஷயமே வந்து கிடையாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது பேசுகிறது அப்படிங்கும் ஒரு கண்டஸ்டன்ட் பற்றி பேசும்போது அது எப்படி தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ண விரும்பலை. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க பண்ணுறத வந்து லவ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது பேசணும் அப்படின்னா நம்ம பேச தான் செய்வோம். அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒருத்தர் குறை சொல்லும் போது அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அன்ஷிதா ஷேர் பண்ண ஒரு விஷயம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிரியங்கா சைட்லேருந்து என்ன ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.